உங்களுடைய போராட்டத்திற்கு பிறகு அரசு நிர்வாகம் பின்வாங்கி இருக்கிறதா? ஆமா சார். இல்ல, இதுவரை அரசு நிர்வாகம் எந்த பின்வாங்க இல்ல சார். இன்னும் எங்களை எவ்வளவு நெருக்க முடியுமோ, எவ்வளவு எங்களை ஒடுக்க முடியுமோ, இப்ப பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கால எப்படி இலங்கை தமிழர்கள் இருக்காங்க, அது மாதிரி எங்களுடைய இடத்தை எடுத்து பென்சில் போடுறாங்க. பாதி ஏற்கனவே விண்வெளி போடுறாங்கன்னா ஏற்கனவே உங்களுடைய வாக்குமூலத்தின் அடிப்படையில் 400 குடும்பங்கள் அங்கே குடியிருப்பதாக ஒரு தகவலை தெரிவித்தீர்கள். ஆமா, உங்களை எல்லாம் அகற்றிவிட்டு விண்வெளி போடுகிறார்களா? எங்களை ஒட்டி காலியா வீடு பின்னாடி கிழக்கிற மாறு கொண்டதுக்காக வச்சிருந்தாங்க இல்லையா? சரி, அந்த இடத்துல வீடு ஒட்டிய பகுதியெல்லாம் அப்ப போடுறாங்க. கேட்டா பேச்சுவார்த்தை பண்ணிக்கலாம், இப்ப நாளைக்கும் பேச்சுவார்த்தை 11 மணிக்குன்னு இருக்காங்க. பேச்சுவார்த்தை இதுல இருக்கிற அந்த 15 கோரிக்கான உத்தரவை இதுவரையும் அவங்க செயல்படுத்தல. ஏற்கனவே தகவல் அறிவு உரிமை சட்டத்து பிரகாரம் அதுக்கான நகலை கொடுக்கல. இப்ப நீங்க அதிகப்படியாக விவரித்து சொல்றீங்களே எனக்கு தோன்றுது. ஒருவேளை இலங்கையிலே முகாமிலே முன்வேலி போல ஒரு முன்வேலி அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள், அது எங்களுடைய குடியிருப்புகளை ஒட்டி அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆக இதே ஒரு முறையிலே ஒரு அடக்குமுறை முன்வேலி முகாம் போலதான் இது எனக்கு எல்லாம் தெரியல. சமத்துவ பெரியார் டாக்டர் ஐயா கலைஞர் அவர்களுடைய ஆட்சியில அவருடைய நாலேஜுக்கு தெரியாம இது நடக்குதா, இல்ல மாவட்ட நிர்வாகம் பண்ணுதா, இல்ல இருக்கக்கூடிய வருவாய்த்துறை அலுவலர் பண்றாரா, இல்ல சிஎம்டி நிர்வாகம் உறுப்பினர் செயலர் அவர்கள் இதை செய்யறாங்களான்னு தெரியல. யாரை திருப்திப்படுத்துறதுக்காக இதை செய்யறாங்கன்னு தெரியல. நன்றிகளை இது குறித்து மாவட்ட நிர்வாகம் மாவட்ட ஆட்சித்தலைவர் சந்தோஷ் மிஸ்ரா அவர்களுக்கு நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்தில் இருந்து இணைப்பு சென்று கொண்டிருக்கிறோம். இதுவரையில் எந்த விதமான தகவல் இல்லை. அதே போல திருப்பூரூர் சட்டப்பேரவை உறுப்பினர் திரு மூர்த்தி அவர்களுக்கும் இணைப்பு சென்று கொண்டிருக்கிறது. விஸ்வநாதன் அவர்களுக்கும் இணைப்பு சென்று கொண்டிருக்கிறது. முதலமைச்சருடைய அலுவலகத்திற்கும் இணைப்பு சென்று கொண்டிருக்கிறது. இப்போ இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் இது குறித்து இந்த நிலங்கள் தொடர்பாக அது எந்த அளவுக்கு இந்த ஆவணங்கள் இருக்கிறது என்பது குறித்து நீங்கள் தகவல் அறியும் சட்டத்தின் மூலமாக விசாரிப்பீர்களா? விசாரித்தாங்க ஐயா. அது மாவட்ட துணை கலெக்டர் சப் கலெக்டர் கூட அந்த டிஓ லெட்டர் கொடுத்திருக்காங்க. அதை பேஸ் பண்ணி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்கேன். வழக்கு 8 வாரத்துல விசாரிக்க சொல்லிட்டு அரசாங்கம் அதை நீங்க உடனே குறிப்பிட்டு சொல்லிட்டீங்க. இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் இப்போ நீங்க அதனுடைய நகலை கொடுத்திருக்கீங்க. ஆமாங்க, அதுல அவங்க கொடுத்திருக்கிற பதில் உங்களுக்கு திருப்தி அளிக்கிறதா? இல்லைங்க ஐயா, திருப்தி இல்ல. அதாவது அவங்க என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னா, இது நீங்க கண்ணன் பிகாம் பிஏ நீங்க தான் கேட்டிருக்கீங்க. ஆமாங்க, இல்ல நான் என்னுடைய குமாரன் போட்டிருக்கிறது. தகவல் அறியும் சட்டத்துல கேட்டிருக்கும் போது அவர்கள் பதிலை அனுப்ப வேண்டும் என்பதற்காக அனுப்பியிருக்காங்க. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, ஆட்சியர் நேர்முக கடிதம் என்ன போட்டிருக்காங்க, தேதியை போட்டிருக்காங்க. அதை இன்னொன்னு சொல்றாங்க, தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் கோரப்பட்டிருந்தது. இந்த கடிதங்கள் ஏற்கனவே மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக இசட் பிரிவிலே இருந்து அனுப்பப்பட்டுள்ளது. அதாவது மாவட்ட ஆட்சித்தலைவருடைய அலுவலக இசட் பிரிவிலே இருந்து அனுப்பி வைக்கிறாங்க. அப்ப தற்போது இசட் பிரிவு சார்ந்த நில எதிர்ப்பு பிரிவு இயங்காத நிலையில் இக்கோப்புகள் பதிவறையில் உள்ளதா என்பதற்கான விவரங்கள் பதிவறை காப்பாளரிடம் கோரப்பட்டுள்ளது. இக்கடிதம் தொடர்பான கோப்பு மாவட்ட ஆட்சியர் அலுவலக பதிவறையில் கிடைத்தவுடன் தங்கள் கோரிய கடிதத்தினுள் நகல் அனுப்பப்படும் என்று சொல்லி, அப்ப அதாவது இந்த ரெக்கார்டுகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் நிர்வாகத்துல மறைச்சு வச்சிருக்கிறாங்க, பதுக்கி வச்சிருக்கிறாங்க, கொடுக்காம ஏமாத்துறாங்க என்பதைத்தான் தகவல் அறியும் உரிமை சட்டம் சொல்லி இருக்கிறது. அதை ஏற்றுக்கொள்கிறீர்களா? ஆமாங்க, ஏற்றுக்கிறேங்க. அது தெரிஞ்சதுனாதான் அந்த உண்மை நிலவரம் தெரியும். அதுல பாத்தீங்கன்னா சுத்தி திருப்பி கொடுக்க ஒரு வழக்கறிஞர் என்ற முறையில ஒரு தகவல் அறியும் ஆணையத்தில் இருந்து இம்மாதிரியான ஏனோ தானோ என்கிற ஒரு பதிலை அவர்கள் கொடுக்க முடியாது என்று உங்களுக்கு தெரியுமல்ல? தெரியுங்க ஐயா. அப்புறம் எப்படி இந்த அதிகாரிகள் சொல்றாங்கன்றதுக்கு வழக்கறிஞர் என்ற முறையில அவங்க பலமுறை அதுக்கு சம்பந்தமா நான் மனு கொடுத்து இப்ப லாஸ்ட் அப்பதான் 1 மந்த்துக்கு முன்னாடி கொடுத்திருக்கேன். உங்களுக்கு திருப்பி கொடுத்துறேன்னு சொல்லிட்ட நம்பர் செக்ரட்டரி உறுப்பினர் செயலர் முதன்மை நிர்வாக செயலர் சொன்னதை நம்பி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் நடந்த அந்த விசாரணை கூட்டத்தில் சொன்னதை நம்பி அவங்க மேல தகவல் அறியும் சட்டத்தின் மூலமா மேல்முறையீடு முதல் இந்த பதிவறையிலே உங்களுடைய ஆவணங்கள் இல்லை என்று சொல்லுவது ஒரு வெட்கக்கேடானது, ஒரு மானக்கேடானது. ஆமாங்க, அது காஞ்சிபுரம் மாவட்ட அந்த இசட் பிரிவிலே இருக்கக்கூடிய அது கண்டுபிடித்த பிறகுதான் நாங்கள் சொல்ல முடியும் என்று சொன்னால், அப்போ அந்த கோப்புகள் எல்லாம் என்ன நிலையில் இருக்கின்றன, ஒருவேளை அந்த பிரிவே இயங்காத நிலை என்று அவர்கள் குறிப்பிட்டு சொல்லுகிறார்கள். அந்த பிரிவு ஏன் இயங்கவில்லை, எதற்காக என்று வழக்கறிஞரான நீங்கள் இது குறித்து நீங்கள் நீதிமன்றமே சொல்லி கேட்டிருக்கலாமே. நம்ம அமைச்சர் தாமோ அன்பரசன் அவர்கள் இப்போ நாம் தொடர்பு கொண்டிருக்கிறோம். ஐயா வணக்கம். என் தொலைக்காட்சியில் இருந்து நீதியின் குரல் நிகழ்ச்சிக்காக நேரில் வெளிநடத்தின பாஸ்கரன் பேசுறேன். சார், நிகழ்ச்சி டெப்டி சிஎம் ஃபங்க்ஷன்ல டெப்டி சிஎம் ஃபங்க்ஷன்ல இருக்கேன். நீங்க யார் பேசுறீங்க? நான் பிஎம் பேசுறேன் சார். எங்க ஸ்பெஷல் பிஏ கான்டாக்ட் பண்றீங்களா சார்? கொடுங்க, அவருடைய எண் கொடுங்க. 44 சொல்லுங்க. 94437374949 877. அவர் பேர் என்னங்க? ராஜேந்திரன். 844 9
94437 சரிங்க 49 சரிங்க 877. சரிங்க. நான் இப்போ மினிஸ்டர் வந்து நம்ம மரவன் நகர்ல சரிங்க நம்ம போர்டு ஆமாங்க மினி கார்ஸ் அந்த இது அந்த ஃபங்க்ஷன்ல இருக்காங்க சார். அந்த பிரச்சனை சம்பந்தமாக நான் நிகழ்ச்சி எடுத்திருக்கிறேன். ஆட்டோ நகர் உருவாக்குவதற்காக விவசாயிகள் இங்க வந்திருக்காங்க. இந்த ஃபங்க்ஷன்ல இருக்காங்க சார் மினிஸ்டர். இப்ப அதே நிகழ்ச்சியில தான் இருக்காங்களா அவங்க? அங்க நம்ம சிஎம் டெப்டி சிஎம் ஃபங்க்ஷன்ல இருக்காங்க மினிஸ்டர். சரிங்க, நான் பேசிக்கிறேன். நன்றி, வணக்கம். நண்பர்களே, நாம் எந்த பிரச்சனைக்காக எந்த பகுதிக்காக எந்த பிரச்சனைக்காக நாம் பேசிக் கொண்டிருக்கோம் அதே பகுதியிலே தான் தாமோ அன்பரசன் அவர்கள் முகாமிட்டிருக்கிறார்கள். மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் முகாமிட்டிருக்கிறார்கள். இப்போ அவர்கள் எந்த பிரச்சனைக்காக இங்கே வந்திருக்கிறார்கள்? அவங்க வந்து போர்டு கார் கம்பெனி இனாகுரேஷனுக்காக வந்திருக்காங்க. புதுசா ஒரு கார் லான்ச் பண்றாங்க. அதை பண்றாங்க. எப்படி தெரியுமா இருக்குது? எங்க புதிய பூமியில எங்களை அழிச்சிட்டு எங்க வாழ்வாதாரத்தை இழந்துட்டு தவிக்கிற எங்களுக்கு எந்த ஒரு அடிப்படை வசதியும் செய்து தராத நிலையில எங்களை வெந்த புண்ணில வேலை பார்த்துட்டு மூழ்கேரி மாதிரி எங்க ஊரை சுத்தி பென்சிங் போட்டுட்டு அது தமிழக முதல்வர் டாக்டர் ஐயா அவர் ஆட்சி எப்படி நடக்குதுன்னு நினைக்கும் போது இந்த என்ன சொல்றது தெரியல. சமத்துவ பெரியாரா இருக்கக்கூடிய டாக்டர் ஐயாவுக்கு இது தெரியுமா? நான் அவர் வந்து என்னுடைய தமிழ் ஆசானாக அவரை நினைச்சிருக்கிறேன். செந்தமிழே உயிரே நருந்தேனே செயலனை மூச்சனை உணர்த்தலை தேனே நைதலை நைந்து போகும் வாழ்வு என்று சொன்ன பாரதிதாசனுடைய பாடலுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய அந்த தலைவருடைய ஆட்சியில அவர் மீது நம்பிக்கையும் விசுவாசமும் இருக்கக்கூடிய அந்த கீழக்கண்ட மக்களுடைய கோரிக்கையை ஏற்க முடியாம இருக்கிறது யார் தடுக்கிறாங்க, என்ன தடுக்கிறாங்க, அதுக்கு என்ன சட்டங்கள் திறக்கப்படும், கீழங்கள் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லக்கூடிய நீதியின் தலைவருடைய ஆட்சியில இது யார் வந்து துணை முதல்வருக்கும் கொண்டு போறாம தடுக்கிறாங்கன்னு தெரியல ஐயா. வழக்கறிஞர் என்ற முறையில என்னால எந்த அளவுக்கு இதனுடைய தகவலை முதலமைச்சர் அலுவலகத்துக்கும் கண்ணு நீங்க வழக்கறிஞரா பேசல, பாதிக்கப்பட்டவரா பேசல, ஒரு உணர்ச்சி பூர்வமா பேசுறீங்க. அதே நேரத்துல இந்த நிகழ்ச்சியை வந்து உளவுத்துறை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த தகவலை முதலமைச்சருடைய பார்வைக்கு நீங்க இதுவரையில் முதலமைச்சர் ஒரு வார்த்தை கூட கடுமையா பேசல, ரொம்ப அவரை புகழ்ந்துதான் பேசிக்கிட்டு இருக்கீங்க. அதை புகழ்ந்தாலே நிச்சயமா இந்த இடத்துல வந்து கிடைக்குமான்றது எனக்கு தெரியல. ஆனா அதே நேரத்தில் இந்த நிகழ்ச்சி நாம் எடுத்துக் கொண்டிருக்கிற அதே சூழ்நிலையிலே நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் நம்முடைய தமிழகத்தினுடைய எதிர்காலம் உங்க முடிவுல சொல்ல போனா அவர் அங்கேதான் இருந்து கொண்டிருக்கிறார். ஆக இந்த பிரச்சனை தொடர்பாக அவர்கள் ஆட்டோ நகரை உருவாக்குகிற திட்டத்தை கைவிடுவோம் என்று சொல்லி அவர்கள் தரப்பிலே இருந்தும் பதில் வரவில்லை. இந்த போராட்டத்திற்கு பிறகு ஏதாவது மாவட்ட ஆட்சித்தலைவர்